கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசின வசனம், நமக்காக கொடுத்த வசனம் சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காய்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் இப்போ நம்மோடு என்ன பேசுகிறார் அப்படின்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில போகாம இருக்கவும், பாவிகளுடைய வழியில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில நம்ம போகாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது அவருடைய வேதத்தை நம்ம இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அவன் நீர்க்காய்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அதாவது அவன் நீர்க்காய்களின் ஓரமாய், அதாவது நம்ம நீர்க்காய்களின் ஓரமாய் நடப்பட்டு நம்மளுடைய காலத்தில் நம்மளுடைய கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்போம் என்று சொல்லலாம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் காற்றை பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை அப்படின்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இன்றைக்கு கர்த்தர் நமக்காக கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 1. நன்றி.